Superstar Challenge. Welcome to Superstar Challenge. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். Superstar Challenge இன் இரண்டாம் கட்ட போட்டித் தொடரில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நாங்க. காரணம் இந்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் இருக்க போது மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போறதுக்கான அந்த படிக்கல் இன்று முதல் ஆரம்பமாகுது போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு போக போற அந்த போட்டியாளர்கள் வந்து அடுத்தடுத்து வீட்டுக்கு போக போறாங்க. அதான் இன்னைக்கு நடக்க போகுது. சோ இறுதியா போக போற அந்த இரண்டு திறமைசாலியான பாடகர்கள் வந்து இனிதான் தெரிவு செய்யப்பட போறாங்க. ஆமா, எங்களோட பிஜிஎம் வச்சே நாங்க இந்த வாரம் என்ன மாதிரியான பாடல்களை தரப்போறோம் அப்படின்னு சொல்றத ரசிகர்கள் வந்து கணிச்சிருப்பாங்க. இருந்தாலும் சொல்லலாம், ஒரு இசையமைப்பாளர்களும் வந்து இந்த தமிழ் இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெண்டில் இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மாறுறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருந்தது. எம்எஸ் விஸ்வநாதன், அது பிறகு இளையராஜா, அது பிறகு பார்த்தீங்கன்னா 90களின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கோல வச்சு கொண்டிருக்கிறது வந்து ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் தான் இந்த வாரம் வரப்போகுது. கண்டிப்பா அதே நேரம் பாத்தீங்கன்னா கடந்த வாரங்கள்ல வந்து இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் நாங்க தந்திருந்தோம். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் தான் வரப்போகுது. எதுக்காக இப்படி இசை ஞானி இசை புயல் அப்படின்னு டஃப்பான ரவுண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வேலை தான் சிங்கப்பூர்ல நடைபெற போற அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அமைய போகுது, அந்த போட்டி அமைய போகுது. ஸோ அதுக்கு எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான டஃப்பான ரவுண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த மாபெரும் போட்டி சிங்கப்பூரில் நடக்க இருக்கிறது. அந்த மாபெரும் போட்டியில் வந்து இந்தியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாட்டு போட்டியாளர்களோடு எங்களுடைய போட்டியாளர்கள் போட்டி போட இருக்கிறாங்க அப்படின்றது ஸ்பெஷலாக சொல்லணும். இதே மாதிரியான போட்டிகள் மூலமாக வெற்றி பெற்று வரப்போகின்ற அந்த இறுதி போட்டியாளர்களோடு தான் எங்களுடைய போட்டியாளர்கள் போட்டி போட போகிறாங்க. இந்த 10 பேர்லேருந்து அவர்களோடு போட்டி போட போகிறது யார் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த இரண்டாம் கட்ட போட்டி தொடரில் வந்து முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆகவே இனி வர நாட்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஜட்ஜஸ் வந்து லாஸ்ட் வீக்கெல்லாம் ரொம்பவே காமெண்ட்ஸ் பண்ணி அவர்களை வந்து வழி நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்களை கைட் பண்ணியிருந்தாங்க, நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸை இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். முதலாவதாக டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன், நம்மவர்களின் இசையுலக இசை ஞான இளவரசர் எம் மோகன்ராஜ், முன்னணி பாடகர் எம் ரகுநாதன். சரி, இவர்கள்லாம் தனியாக வந்து நடுவர்களாக இருந்து அவங்களை வந்து பாயிண்ட்ஸ் போடுறது மாத்திரம் இல்லை. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நிறையவே அவங்கள திருத்தி இருந்தாங்க. அவங்களுடைய பாடல் பாடுகின்ற முறை நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருந்தாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து ஆரம்பத்தில் பாடினதை விட அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து ரொம்பவே பிரமாதமா அவங்களை வந்து மாற்றி கொண்டாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய கைடிங் தான். ஆக இந்த வாரம் வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ஆனால் பாடல்கள் எல்லாம் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கல வந்து எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பாடலாம் கேட்கணும், இந்த பாடலாம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப டஃப்பான சாங்ஸ் எல்லாமே, ரொம்ப கஷ்டமான பாடல்கள். பாடகர்களும் வந்து தங்களோட அந்த சேலஞ்ச் தானே ஒரு சவாலாக அதை எடுத்திருக்காங்க. இசைக்குழுவும் சவாலாக அந்த விஷயத்தை ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இசை வழங்குறது ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு இந்த வாரமும் இசை வழங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கிளப் பண்ணிக்கொண்டு முதல் போட்டியாளர் அழைக்கலாம். கண்டிப்பாக முதல் போட்டியாளர் தயாபரன். வணக்கம் தயாபரன். வணக்கம். ரைட், இந்த வாரம் வந்து ரஹ்மான் சாங்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த பாடலை செலக்ட் பண்ணது டஃப்பான ரவுண்ட், ரொம்ப கஷ்டமான பாடல்கள் அதில் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், பார்ப்போம். என்ன பாடல்னு கேட்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமான பாடல்னு சொல்லிங்க. வராக நதிக்கு வராக நதிக்கு ரொம்ப கஷ்டமான பாடல். சங்கர் மாதவன் பாடினது ஒரிஜினலா. இப்போ பாடுறதுக்கு தயாபரன் தயாராக இருக்கார். அவருக்கு நாங்கள் விஷ் பண்ணலாம். தயாபரன் அடுத்த பாடலை வழங்குறதுக்கு. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணிய குருத்தும், காணாத குருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே இல்லைன்னு சொன்னேன், கண்ணாபாயோடி மறைஞ்சேன். வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன்,
கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய குருத்தும் காணாத குருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குங்குதுவோ நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லன்னு சொன்னேன் பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாடி 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாடி 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்தில மருந்தொன்னு குடு குடு ஓ காவேரி காரையில் தக்குங்குதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குங்குதுவோ நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லன்னு சொன்னேன் கண்ணாபாயோடி மறைஞ்சேன் வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லன்னு சொன்னேன் கண்ணாபாயோடி மறைஞ்சேன் கண்மணிய குருத்தும் காணாதவும் புருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய குருத்தும் காணாதவும் புருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குதுவோ நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜாகரன் நல்லா பாடினீங்க ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு சொல்லலாம் அதே நேரம் நாங்கள் நல்லா பாடினீங்கன்னு சொல்லி பார்த்தா ஜட்ஜஸ் கண்டிப்பாக சொல்லியாகணும் இவருடைய பாடலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாமே அவங்க கிட்ட தான் நாங்கள் சரியாக கேட்டறியலாம் மோகன்ராஜ் அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி பாடியிருந்தார் நல்லா பாடியிருந்தார் இப்போ இந்த ரவுண்டில் வந்து இன்னும் நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது 2 சரணம் வந்தால் தான் நல்லா பார்க்கலாம் ஆனால் அந்த ரவுண்டை பொறுத்த அளவில் தொடர்ந்து நம்ம வந்து 10 ஆமாம் அந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால எங்களுக்கு டைம் கீப்பப் பண்ணணும் அதனால் அதாவது பாடுறவங்க ரொம்ப கவனமாக ஒரு பல்லவி ஒரு சரணம் கரெக்டாக பாடிடணும் அதை பொறுத்து தான் நம்ம அந்த மார்க்ஸை கொடுக்கலாம் அந்த அளவில் நீங்கள் நல்லா பாடியிருக்கிறீங்க சில அட்வைஸ் மட்டும் தான் சொல்ல வேண்டியிருக்குது ஸ்ருதி ஓகே ஸ்ருதி வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டு அந்த பிச்சில் பாடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க சங்கர் மகாதேவன் சங்கதி வேறு உங்கள் சங்கதி வேறு அதில் சில டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது சில நேரம் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணி பாடும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சில நல்ல விஷயங்களில் அதை நீங்கள் எடுத்து பாடினா தான் அதில் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த ஒரு பாடுற ஸ்டைலில் கண்ணில் வரும் காட்சி எல்லாம்னு அவர் சேஞ்ச் பண்ணுவார் இல்லையா அது நீங்கள் ஒரே மாதிரி தான் எண்ட்லேயும் பாடினீங்க நான் சொல்கிற நோட்டு என்னன்னு புரியுதா அது கண்ணில் வரும் பாடுங்க அது மட்டும் பாடுங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய பொருத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் அது ஒன்று அடுத்தது என்னன்னு தெரியுமா கண்ணில் வரும் அப்படி பாடுறீங்க கண்ணில் வரும் லா 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 அது குயிக்காக வரணும் கண்ணில் வரும் அது ஒன்று இருக்குது அதுவும் தேவை அதுக்கு அப்போ தான் அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும்
அப்படி சில அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து டஃப்பாக போய்கிட்டு இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டேட். நீங்க சிங்கப்பூருக்கு போறீங்களான்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாடல் வரி மாதிரியே இப்போ வந்து நெஞ்சு ஜல்ல ஜல்ல ஜல்லுங்குதான். அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் அடுத்த போட்டியாளர் கூப்பிடலாம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. இது 10 பேர்லேருந்து யார் சிங்கப்பூருக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அதே நேரம் சிங்கப்பூரில் வந்து இறுதிப் போட்டி நடக்க போகிறதும் இதே மாதிரியான ஒரு மெத்தடில் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படின்ற மாதிரி தான் பாட வேண்டியிருக்கும். அதனால் அதுக்குரிய தயார்படுத்தல்களாகவும் இந்த ஒரு விஷயம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 பேர்லேருந்து இப்போ தயாவரன் போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். ரசிகர்கள் நீங்கள் தீர்மானிக்கலாம். நீங்களும் ஒரு ஜட்மெண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுருங்க. எங்களுடைய ஜட்ஜஸ் வசந்தம் டிவியில் எடுக்கிற தீர்மானங்கள் இறுதியாக போகிறது, ஜட்ஜஸ் முடிவு சரியா அப்படின்னு சொல்லி எங்களுடைய ரசிகர்களும் வந்து மனதுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ இப்போ வந்து நாங்க ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கலாம். பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Superstar Challenge. Welcome back to Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். இப்போ அடுத்த போட்டியாளர் வர போறாங்க இல்லையா? சரி, அடுத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான போட்டிக்கு போக போற வாய்ஸ் வந்து இதுவா அப்படிங்கறது பாக்குறதுக்கு நாங்களும் எக்ஸைட்டிங்கா இருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு மேல் பாடிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து நாங்க ஒரு ஃபீமேல கூப்பிடலாம். அடுத்த பாடல் பாடுறதுக்கு சானுஜா. வணக்கம் சானுஜா. சரி, காஸ்டியூமை பார்க்கல, சூப்பராக வந்திருக்கீங்க. என்ன காரணம் இந்த காஸ்டியூமில் வந்ததுக்கு? இது அம்மாவோட செலெக்ஷன். எந்த காஸ்டியூம் எல்லாம் அம்மா தான் செலக்ட் பண்ணுவோம். காஸ்டியூம் எப்பவுமே சானுஜா வந்து பாடலுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ், அந்த பாடலோட தொடர்புடைய காஸ்டியூம்ஸ் தான் போட்டு வருவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பாடல் பாட போறீங்க? கொஞ்ச நிலவு கொஞ்ச நெருப்பு. சூப்பர். அனுபவமாவுக்கு ஒரு பிரேக் தந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். சானுஜாவுக்கு ஒரு பிரேக்காக இந்த பாடல் இருக்க போதான்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சானுஜா. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம், சந்திரலேகா Chandralekha கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம், தினம் நான் விரும்பும் வலையில் பொழிவான், ஏன் இதழை இவள் தந்து மாயாது, இருப்பான் கடலில் அலை என்று மோயாது, வந்து நான்
கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்தன் தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்தன் கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்தன் நெஞ்சம் சந்திரலேகா சூப்பர். இந்த சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளோ பெரிய வாய்ஸா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த அளவு பெரிய ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்கல அந்த அளவு இருந்தது. ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சாமிஜா நீங்கள் எப்படி பாடி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பாடிருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு. பட் அவங்களுடைய பாடல இருந்த நிறை குறைகளை நாங்கள் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அருந்ததி மேம் நீங்கள் சொல்லுங்கள். சானுஜா, இந்த பாடலுக்கேற்ற உடை மிக பொருத்தமாக இருந்தது. மற்ற குரல் வேரியேஷனுக்குரிய அந்த ஃபுல் வால்யூம் இன்றைக்கி உங்களோட குரலில் கொடுத்துருந்தீங்க, அது பாராட்டத்தக்க விஷயம். நான் ஆரம்பத்தில் பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு வாத்தியை சேர்ந்தது. இந்த பாடலுக்கு முக்கியமாக அதற்கேற்ற அசைவு முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ். அது பாட ஆரம்பிக்க முன்னர் நீங்கள் வாத்திய கோஷ்டியை பார்த்து கொண்டே இருந்தீர்கள், ஏதோ எதிர்பார்ப்பது போல். நீங்கள் மேடையில் நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். மற்றது ஸ்ருதி சில இடங்களில் கவனிக்க வேண்டும். அந்த சந்திரலேகா அந்த இடம் வரும்பொழுது அந்த பிரேக் பண்ணுது மூச்சு. ஸோ அப்படின்னு சில விஷயங்களை கவனிச்சுக்கொள்ளுங்க. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் மச் பெட்டர், நல்லாக இருந்தது. பாராட்டுக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் சானுஜா, வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 ரெண்டாவது போட்டியாளரும் பாடிட்டாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்துடுது, சானுஜா தான் போக போறாங்களா அப்படின்ற மாதிரி. தயாபன் கூட நல்லா பாடி இருந்தாரு, சானுஜா போக போறாங்களா அப்படின்னு எல்லாருமே டவுட்ல இருக்கு. ஆமா, ஒரு டவுட் வருது. ஒருத்தவங்க பாடிட்டு போயிலேயும் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு, இப்போ சானுஜா தான் போக போறாங்களா அப்படின்னு. இன்னொரு விஷயம், இத்தனை நாள் ஜோடியா வந்து எங்களுடைய ஜோடிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சிங்கங்கள் எல்லாம் சிங்கிளா வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு நாங்க நிறைய பாடல்களுக்கு போகலாம்னு இருக்கோம். நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து 10 பேரும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதனால அடுத்து உடனே பாடல்களுக்கு போக போறோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க, ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இப்போ வந்து நாங்க ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கலாம். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ். நாங்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், உங்க காசை வந்து நீங்க வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க, ஒரு நல்ல முதலீடுல போடலாம். ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது ஒரு நல்ல முதலீடா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Superstar Challenge. Welcome back to Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து 10 பேரும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதனால அடுத்து உடனே பாடல்களுக்கு போக போறோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க, ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்த பாடலை தரதுக்காக அட்ரி அபிலாஷ். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஹரிஷ் ஜெயராஜ். நாங்கள் ஆனால் இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் தான் உங்களுக்கு தர போகிறோம். ஏர் ஸ்டைல் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கனால கேட்டிருந்தேன். என்ன பாடல் பாட போகிறீங்க? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா சாங். திருப்பி சொல்லுங்கள். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா அந்த சாங் பாட போகிறேன். நான் திருப்பி அப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து. ஆல் தி பெஸ்ட் அபிலாஷ். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இன்று புதிதாக அவிழ்ந்த மலர் போல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்
வேணும் இணையத்தாளத்தில் கணினி காலத்தில் மின்னஞ்சல் அரட்டைகள் அடிக்கணுமே வியர்வை வழித்தால் மழையில் நனைந்தால் முகத்தை முகத்தால் துடைக்கணுமே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா girlfriends தானே boys in boost அல்லவா girlfriends இல்லவா கை best அல்லவா girlfriend வேணும் காலார நடைமோட எனக்கு ஒரு girlfriend வேணும் காலம் தெரியாமல் கடலை நான் போட எனக்கு ஒரு girlfriend வேணும் கவிதைகள் வாங்கி என்னோட கவிதைன்னு சொல்லி இதயத்தில் இடம் ஒன்று பிடிக்கத்தான் ஓடாத சினிமாக்கு போய் சரியான கோணாசி தேடி கவிதை இதழ் மாற்றி கொள்ளத்தான் செல்போனில் ஏற ஜோகா தினம் படிக்க SMS அனுப்ப தேவை கேர்ள் ஃப்ரெண்டு தான் whoa 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 காலார நடை போட எனக்கு ஒரு girlfriend வேணும் காலம் தெரியாமல் கடலை நான் போட எனக்கு ஒரு girlfriend வேணும் இரவின் மகளாய் அறைக்குள் மழையாய் எழுமிச்சை மரமாய் இருக்கணுமே இன்னொரு நிலவாய் இரவில் உயிராய் 20 வீரராய் இருக்கணுமே எனக்கு ஒரு girlfriend வேணும் எனக்கு ஒரு girlfriend வேணுமடா girlfriends தானே boys in boost அல்லவா girlfriends இல்லவா girl best அல்லவா girlfriends ஒரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டு சாமி அடிக்காரு அபியாஸ் இவ்வளோ உருகி கேட்டீங்களே உண்மையாக உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா இல்லை நல்லா பாடியிருந்தாரு ஆல் தி பெஸ்ட் சரி நாங்கள் கமெண்ட்ஸ் கேட்கலாம் ரகுநாத் மாஸ்டர் இவர் எப்படி பாடியிருந்தார் இந்த பாட்டு வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பிச் கூட ரொம்பவும் கஷ்டப்பட்டு பாடுறீங்க அந்த 2 சரணத்துலேயும் வந்து பிச் அங்கே இங்கே அப்படி இப்படி போய்க்கொண்டு அது அந்த எட்ஜ் அந்த பிச்சிட்டு அந்த ஹை நோட் போய்க்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கணும் பிச் முதலாவது தெரியும் மற்ற அந்த ஆரம்பத்தில் அந்த பாட்டு தொடங்க உள்ள அந்த ஃபீல் அந்த பாட்டில் இல்லை அதில் நிறைய விஷயங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் இனிமேல் நீங்கள் அதை கவனித்து விடுங்கோ மற்றபடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அபிலாஷ் வாழ்த்துக்கள் சரி அதாவது இவர் தான் போக போகிறாரா ஒரு கேள்வி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பாடிட்டு போயில அந்த கேள்வி எங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கு இல்லையா இந்த போட்டி பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க முதல் கட்ட போட்டிக்கு இது 2ஆம் கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இந்த 2ஆம் கட்டத்துக்கு வந்து 10 போட்டியாளர்கள் நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு இடையிலான சுற்றுகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த 10 போட்டியாளர்கள்லேருந்து 2 போட்டியாளர்கள் மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போக போகிறாங்க மாபெரும் இறுதிப் போட்டி சிங்கப்பூரில் நடக்க இருக்கிறது அந்த மாபெரும் இறுதிப் போட்டியில் வந்து இந்தியா கனடா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் நாட்டு கலைஞர்கள் இவ்வளவு காலம் எங்களுக்குள்ளே போட்டி போட்டோம் எங்களுக்குள்ளே வெற்றி பெற்றோம் ஆமா அப்படியே காணாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி இல்லை எங்களுடைய நாட்டு கலைஞர்களை வந்து நாங்க போட்டி போடுற மற்ற நாடுகளோட அது போல எங்களுடைய திறமைகளை வந்து அவர்கள் அறிஞ்சு கொள்ளணும் இப்படியும் போட்டியாளர்கள் நம்ம சிங்கர்ஸ் போட்டியாளர்களை கேட்டீங்கன்னா யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டா இந்தியா அப்படின்னு சொல்றாங்க சோ அது மாறணும் இல்லையா அவங்க கிட்ட கேட்டா இலங்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும்
சரி, அந்த போட்டியாளர்கள் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் பாடிட்டு போ எனக்கு ஒரு டவுட் வருது, இவங்க தான் போக போகிறாங்களா? ஏன்னா எங்களுக்கு இருக்க மியூசிக் நாலேஜ் வச்சு அப்படி தான் இப்போவே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய சாங்ஸ் வர எங்களுக்கு இருக்க மியூசிக் நாலேஜ் அவ்வளோ மியூசிக் நாலேஜ் அதனால முடியாது. ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நாங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த ரவுண்டில் வந்து எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லி இதுவரை நாளைக்கு சொன்னோம் விளையாடி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து சீரியஸாக சொல்கிறோம் எலிமினேஷன் இருக்குது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கலாம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் தான் பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த பணத்தை வீட்டில் வச்சிருக்கிறதோ இல்லாட்டி பணமாக வச்சிருக்கிறதோ பெருமதி இல்லை. அது ஒரு நீங்கள் பாதுகாப்பான ஒரு முதலீடாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த வீடு ஒன்று வாங்கினீங்கன்னா ஒரு சொத்தாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. Superstar Challenge. Welcome back to Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். இரண்டாம் கட்ட போட்டிகள் ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். இந்த போட்டியாளர்கள் எல்லாமே ரொம்ப திறமையை வளர்த்து கொண்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் எபிசோட்ல பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் தெரியுது எல்லாருலயுமே. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது அவங்கள்ல இருந்து. ஆமா, இப்போ சிங்கப்பூருக்கு போறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மாபெரும் இறுதிப் போட்டியில பங்கு கொள்ள போறது யார்? இந்த 10 பேர்ல இருந்து 2 பேர் தெரிவு செய்யப்பட போறாங்க. அது யார் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. அடுத்த போட்டியாளர் கூப்பிடலாம். கண்டிப்பா. அடுத்து திவேதினி. வணக்கம் திவேதினி. எப்படி ரெடி ஆயிருக்கீங்க நீங்க? நல்லா ரெடி. எப்படி ரெடி ஆயிருக்கீங்க? காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, மேக்கப் எல்லாம் நல்லா இருக்கு. பாட்டுக்கு எப்படி ரெடியா இருக்கீங்க? அவங்க எதிர்பார்த்தது ஓப்பன் வாய்ஸ். அப்படியான ஒரு சாங் தான் செலக்ட். சரி, இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேலஞ்சா அவங்க சாங் இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க ஓப்பன் வாய்ஸ் அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ பாருங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓப்பன் வாய்ஸ்ல அந்த பாடல பாடுறதுக்கு எங்களை விசுவாசம் தெரிவிக்கிறோம். அடுத்து திவேதினி. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினம் ஆடை சண்டையில் முதலில் தோற்பவள். இனி குறையட்டும் திருவிளக்கு, நீடம் சொட்டு பொருள் விளக்கு, அட கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கள். மையா மையா என் உடலில் ஒளிவிட்ட மலர்களும் மையா ஓயா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கள். மையா மையா என் உடலில் ஒளிவிட்ட மலர்களும் மையா போயா.
பெண்களை திருடும் பல ஆண்களை வெல்ல ஆரடி ஆயுதமாவேனே மானிடாவோ மானிடாவோ மாயாவோ இனி என் காற்றில் என் மூச்சு சில யுகமாய் வீசும் மானிடாவோ மாயாவோ இனி நாளும் என் குரலில் பல பூவுகள் தூவும் போதுமா போதுமா இது போதுமா என் காற்றின் ஒளியை காலங்கள் தேடும் மை மை மையா அலே யஹே 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 மை மை மையா அலே யஹே யஹே யஹீ முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூயிவள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சந்தையில் இனி குறையற்ற திருவிளக்கு நீ இடம் தொட்டு பொறு விளக்கு அட கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு மையா மையா அலேலியாயா மேலியாயா மையா மையா அலிலியவல் இலியவல் இலியவல் மையா மையா அலே யஹே 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 மையா மையா அலே யஹே யஹே பீவி மரியா அரே வழிட வழிட வழி வழிட வழிட வழி அரே வழிட வழிட வழி வழிட வழிட வழி ஜப்ர ஜப்ர பஞ்சி ஜப்ர ஜப்ர பஞ்சி ஜப்ர போம் யபல யபல ஜப்ர ஜப்ர பஞ்சி ஜப்ர ஜப்ர பஞ்சி ஜப்ர போம் ஜீரே ஜீரே ரே ஜீரே ய ஜீரே ஜீரே ரே ய ஜீரே ஜீரே ரே ஜீரே ய ஜீரே ஜீரே ரே ய ஜீரே ய ஜீரே ய ஜீரே மையா 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 அலே யஹே 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 மையா மையா அலே ய ஹத்தீபி மையா மையா அலே சூப்பர் சூப்பர் சூப்பராக பாடுறீங்க திவேதினி. லிரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்க ஈஸினால தான் இந்த பாட்டு எடுத்தீங்க. இல்ல நமக்கு புரியாதுங்கிறதுக்காக இப்படியா? இல்லை நமக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும் நல்லாவே. அது நேரம் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது வந்து ஒரு இசை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இசை வழங்கியிருந்தார். வரிகள் அப்படின்றது வந்து 2ஆம் கட்டமாக இருந்தது. ஆனால் போ அதில் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது அரபிய இசை மாதிரி அமைந்த ஒரு இசை வடிவம் கூட சொல்லலாம். ரஹ்மான் அந்த இசை இவங்களுக்கு கூட ரொம்ப ஒரு டாஸ்கான ஒரு விஷயம். சின்மை இந்த வாய்ஸ் பர்ஃபெக்ட். அதில் வந்து சொல்கிறதுக்கு இல்லை, அது பாட கேட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்திருக்காங்க, இசைக்குழுக்கும் சரி பாடகிக்கும் சரி. கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோகன்ராஜ் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பாடிருந்தாங்க? அதான் இப்போ நாங்கள் அடிக்கடி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதில் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி விட்டமின் ரொம்ப கூட சாப்பிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா அந்தளவு அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த நல்லா இருந்தது. பஞ்சாக பாடியிருந்தீங்க. ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் பயத்தில் அப்படி மெல்ல 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 அப்படியே அப்படி அந்த சாஃப்டாக பாடும்போது உங்களுக்கு அந்த வந்து ஸ்ருதி வந்து நிற்கிதில்லை. அப்புறம் கடைசியில் வந்து நல்லா கீப்பப் பண்ணி நல்லா இருந்தது. அந்த இம்ப்ரோவைஸ் இந்த பாட்டிலே இம்ப்ரோவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த அக்சென்ட் எடுத்து அதில் உள்ள ஸ்டைலே எல்லாமே கரெக்டாக இருந்தது. இதுதான் உங்கள் ஸ்டைலுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு பொருந்தக்கூடிய பாட்டை நீங்கள் எடுத்துருக்குறீங்க. கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. சின்ன கரெக்ஷன் தான். அது வந்து மெலடியை நாங்கள் வித்தியாசப்படக்கூடாது. அது போட்டவருக்கு சரியில்லை. அது 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 அதுக்கப்புறம் நாங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது வேறு விஷயம். இந்த ஓப்பனிங் பாடுங்க, முதல் வரி. சீனி
இல்லை அது இல்லை, பாட்டில் வர்றது பல்லவியில். இன்னொருக்கா பாடுங்க. நான் முத்தம் தின்பவள். ஏன்னா அதில் தாராரா தாராரா நான் முத்தம் தின்பவள் அப்படி ஒரு அந்த ஆக்சன் 3 நோட்டை டச் பண்ணிக்கிட்டு தான் வரும். நீங்கள் டைரெக்டாக ரெண்டாவது நோட்டுக்கு பாருங்கள். டாரா டாரா இந்த இப்படியான விஷயங்கள் மட்டும்தான் உன்னிப்பாக கவனித்தா அது தெரியும். மற்றபடி எல்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் வேதினி. பார்க்கலாம், எலிமினேஷன் ரவுண்ட் இருக்குது. அது நேரம் சிங்கப்பூருக்கு போகிற அந்த மாதிரி இறுதி போட்டி இருக்குது. நன்றி. அடுத்த போட்டியாளரை கூப்பிடுறதுக்கு போல நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது சுபாஷினி, நீங்கள் கனவு காணுவீங்களா? நிறைய. இப்போ எங்களோட பாடகர்களும் கூட கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அது சிங்கப்பூரில் நடக்கிற மாபெரும் இறுதி போட்டி, இந்திய போட்டியாளர்கள், சிங்கப்பூர் போட்டியாளர்கள், மலேசியா போட்டியாளர்கள், இது போல் கனடாவிலேருந்து வர்றவங்க உங்களோட மேடையில் பாடி அப்படியே ஸ்டைலாக வந்து நாங்கள் வின் பண்ணுற மாதிரி அப்படிலாம் அதுக்கு முதல்ல இந்த 10 பேர்ல செலக்ட் ஆகி போகணும் அப்படியான கனவுகள்லாம் கண்டுட்டு இருப்பாங்க. நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் தான் பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த பணத்தை வீட்டில் வச்சிருக்கிறதோ இல்லாட்டி பணமாக வச்சிருக்கிறதோ பெருமதி இல்லை. அது ஒரு நீங்கள் பாதுகாப்பான ஒரு முதலீடாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் ஒன்று வாங்கினீங்கன்னா, அந்த வீடு ஒன்று வாங்கினீங்கன்னா ஒரு சொத்தாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. Superstar Challenge. Welcome back to Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். அடுத்த போட்டியாளர்கள் நாங்கள் கூப்பிடலாம். கண்டிப்பா. அடுத்து மனோகரன். வணக்கம் மனோகரன். வணக்கம். என்ன பாட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க? ஒருவன் முதலாளி. சூப்பர். இதுதான் உண்மையான தத்துவம் இல்லையா? ஒருவன் முதலாளி. எந்த விஷயமா இருந்தாலும் ஒருவன் தான் முக்கியமாக இருக்க போகுது, மற்றவங்களாம் தொழிலாளிகள் அப்படின்னு தான் சொல்கிற ஒரு விஷயம். அது ராமனுடைய அந்த இசை ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பிபி குரலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். மனோகரன் அடுத்த பாடல் இப்போது. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, நினைப்பவனே மாலி அதை விண்டு நொடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்ன பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதி நினைப்பவனே மாலி அதை வென்று நொடிப்பவன் அறிவாளி.
மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்தான் கடைசியில் நீக்கிறது அதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை வாரி குவித்துவிடு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் நீமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் நீமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னா பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு அழகான வரிகள், நல்ல இசை, ரொம்ப நல்லா பாடியிருந்தார் மனோகரன். அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லலாம். சொல்லணும், இந்த பாடலில் ரொம்ப அழகான வரி ஒன்று வரும். விதியை நினைப்பவன் நேமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அதையும் அவளை சோகமாக சொல்றீங்க. அதை வென்று முடிப்பவன் அறிவாளின்னு சொல்லி அப்படி வெல்லணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பார்க்கலாம் மோகன்ராஜ் அவர்கள்ட்ட எப்படி பாடியிருந்தார். பாட்டு அவருக்கு அது அவர் வாய்ஸுக்கு நல்லா மேட்சாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் உங்களுக்கு கிராக், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரியர்சலில், அது தெரியுது. அதனால் உங்களால் அந்த வெயிட்டை வந்து கொடுக்க முடியலை அந்த பாட்டில், ஏன்னா பயப்படுறீங்க அது இன்னும் கிராக் ஆகுங்கிற மாதிரி. அதனால் சில சங்கதிகள் எனக்கு கேட்கல. முக்கியமாக அதில் வந்து பல்லவியில் வர அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு படிப்படியாக வரும் இல்லையா, அது ஓரளவு ஓகே. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். சொல்கிற இடம் புரியுது தானே? பூமியை வென்றால் ஆயுதம் இருக்குது, அந்த எண்டிங் வந்து கரெக்டாக ஒவ்வொரு நோட்ஸும் டச் பண்ணிக்கிட்டு வரணும். அது முக்கியம் அந்த இடத்துல. மற்றபடி மற்ற பெருசாக சொல்கிறது கொண்டு வரல. இந்த சரணாலாம் ஓகே, நல்லா இருந்தது. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் மனோகரன், வாழ்த்துக்கள். போட்டியாளர்கள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப ஆர்வமாக பாடல்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால குரலில் கொஞ்சம் பிரச்சனை வருது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு மாபெரும் இறுதிப் போட்டியில் பங்கு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் நாயகன் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் எல்லாம் பாடிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து இவ்வளோ தான். நாளைக்கும் நிறைய சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் இன்றைய நிகழ்ச்சியை இதோட நாங்கள் முடிக்கிற தருணம் வந்தாச்சு. இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014.